வெல்கம் பேக் டு சூப்பர் ஹவுஸ்ஃபுல். ஸோ போன செக்மெண்ட்ல மகேந்திரனோட இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ இன்னும் அவர் நம்ம கூட இருக்காரு. ஸோ லாஸ்ட் செக்மெண்ட்ல நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வந்து இது விஷயமா ஒரு கேள்வி கேட்க போறேன். ட்விட்டர்ல கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு குட்டி ப்ராப்ளம் நடந்தது அப்படின்னாங்களே, அது என்ன? அது சிரிக்கிறீங்க? நல்ல முந்தா நேத்து தான். ஓகே. லைக் 10ஆம் தேதி தீபாவளி அன்னைக்கு. ஓகே. ஐ வாட்ச் எல்லா படமும் நான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்பேன். ஓகே. அது எனக்கு ஒரு பழக்கம். நிறைய பேருக்கு அது தெரியுமா எனக்கு தெரியாது. நிறைய தியேட்டர்ஸ்க்கு நல்லா தெரியும். மெயினாக ஃபேம் தியேட்டருக்குலாம் நல்லாவே தெரியும். நான் எல்லா படமும் நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்பேன். எனக்கு ஹீரோஸ் இவங்க படம் அவங்க படம்லாம் கிடையாது. பட் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை நம்ம கண்டிப்பாக ட்வீட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ பண்ணும்போது தலை படம் பார்க்கும்போது ஐ லவ்ட் இட் அ லாட். ரொம்ப பிடிச்சது. லைக் இதே நான் துப்பாக்கிக்கும் சரி கத்திக்கும் சரி நான் பயங்கரமாக ட்வீட்லாம் பண்ணேன். பட் தலை படம் போட்ட உடனே விஜய் நான் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி வந்து நீ வந்து தலை ரசிக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து கிளியர் என்ன ட்வீட் பண்ணீங்க? என்னென்ன பண்ணீங்க? ஐ வாஸ் லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து இன்டர்வல் பிளாக்லாம் பார்த்தேன். ரொம்ப பிடிச்சி போச்சு. தலையோட பர்ஃபார்மன்ஸ்லாம் இப்படி சாப்பிட்டுருச்சுன்னே சொல்லலாம். ஸ்க்ரீன் பிளே அதே சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. நான் ரொம்ப பிடிச்சது. நான் உடனே போட்டேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப நல்லா இருக்குது, தலை பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல், தலை மரண மாசுன்னு சொல்லிட்டு ட்வீட் பண்ணேன். அவ்வளோதான் அங்கே பிடிச்சாங்க. நான் சொல்கிறேன்ப்பா நான் யாரோட ரசிகனும் கிடையாதுப்பா, எனக்கு பிடிச்ச விஷயத்த தான்ப்பா நான் போட்டேன் அப்படின்னா அது ஒரு பெரிய இஷ்யூவாகவே போச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் நான் சொன்னேன் லைக் எனக்கு எல்லாருமே ஒன்று தான்ப்பா. நான் ஒரு சின்ன வீடியோ கொண்டு ஒன்று ட்விட்டரில் போட்டேன். நான் எனக்கு எல்லாருமே ஒன்று தான்ப்பா, எனக்கு அவங்க இவங்கெல்லாம் எதுவுமே கிடையாதுப்பா, நடிகனாக தான் நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு ஃபன் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் ஏன்னா அதுதான் எனக்கு. திருப்பி நீங்க பயங்கரமா திட்டிலாம் வந்து ஒருத்தரை வந்து ட்வீட் பண்ணீங்களா? நீங்க ஒருத்தர் ஏதோ சம்திங் உங்களை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இட்ஸ் a fun அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. ஓகே. எஸ். ஸோ ஒன்றும் சீரியஸாக நத்திங் என்னங்க சீரியஸாக நாளைக்கு அவங்க தான் என் படம் பார்க்கணும். ஒன்றுமே கிடையாது, நத்திங் சீரியஸ். அதுதான் சொல்கிறேன், அந்த ரசிகர்கள் தான் உண்மையாக வந்துட்டு நம்ம ரஜினி சார் கமல் சார் இவங்களுக்குலாம் பார்க்கும்போது அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா அப்படி உயிரை கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆசையாக இருக்குது, நம்ம எப்படா அந்த அளவுக்குலாம் போவோம் அப்படின்ட்டு அவ்வளோ ஆசையாக இருக்குது. அவங்கள பார்க்கும்போது அவங்களோட அந்த அவங்களும் ஆர்டிஸ்ட் மேலே வச்சுருக்க மரியாதைலாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே பொறாமையாக இருக்குது. வா எப்படி இருக்காங்களே அப்படின்ட்டு. நம்மளுக்கு அதெல்லாம் வந்து பெரிய சேலஞ்ச். இவங்களெல்லாம் ரசிக்க வைக்கணும், இவங்களெல்லாம் ரசிக்க வைக்கணும்னா எவ்வளோ சாதிக்கணும் நம்மளாம். ஸோ அதுக்கு தான் அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நீங்க இருக்கிற தமிழ் சினிமா எவ்வளோ மாறிடுச்சு இல்லையா? நாட்டாமை டைப்ல நீங்க சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்த தமிழ் சினிமாக்கும் இப்போ நீங்க என்ன டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்றீங்க மேஜரா? ரொம்ப நல்லா இருக்குமா. லைக் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கு. யூடியூப் இதெல்லாம் எதுவுமே இல்லை. எஸ், இப்போ ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு சினிமா. சினிமா இப்போ ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. அண்ட் டிஜிட்டல் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் ரொம்ப ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. நிறைய விஷயங்கள் வந்துட்டு புதுசாக வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியுது இன்றைக்கி இருக்கிற சினிமாவில். அண்டு நாங்கள் பார்த்துருக்கோம் இல்லையா, ராம்நாராயண் சார்லாம் 18 நாள்லாம் படத்தை பண்ணியிருக்காரு. 23 நாள். எஸ், நான்லாம் திருப்பதி அமல வெங்கடேசா படம் பண்ணுவோம் 23 நாள் 22 நாள் தான் ஷூட்டே. முடிச்சிட்டார் அவர். அவ்வளோ ஃபாஸ்ட்டு. ஸோ இப்போ இருக்கிற டேரக்டர்ஸை பார்க்கும்போது அப்போ இருக்க இன்றைக்கும் வந்து ஃபாஸ்ட்டான டேரக்டர்ஸும் இருக்காங்க. லைக் 25 டேஸ்லையும் படம் பண்ண டேரக்டர்ஸும் இருக்காங்க. லோ பட்ஜெட்லையும் மிகப்பெரிய ஹிட்ஸ் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் சுப்ராஜ் சார், நலன் குமாரசாமி சார் இவங்க எல்லாமே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டத்துக்கு வந்துட்டு சங்கர் சார் இருக்கார். அண்ட் இன்னுமே வந்து அந்த ஒரு 80ஸ்லேருந்து ஒரு 2015 வரைக்கும் அந்த டச் கொடுக்குற மணிரத்னம் சார் இருக்கார். கண்டிப்பாக என்ன ஒரு ரொம்ப ஹாப்பியான விஷயம்னா நம்ம ஆடியன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாங்க. கண்டிப்பாக அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். தே லவ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அண்ட் தே சப்போர்ட் எவ்ரி ஒன் வெல். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, எனிவேஸ் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் கம்மிங். கண்டிப்பாக வந்து மாஸ்டர் மகேந்திரன்லேருந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே வந்து நல்ல ஸ்ட்ராங் என்ட்ரி கொடுத்துட்டீங்க. இன்னும் பெரிய அளவில் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ரஜினி சார், கமல் சார் அந்த ரீச்சில் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாழ்த்துறோம். தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ ரொம்ப தேங்க்ஸ். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி சூப்பர் ஹவுஸ்ஃபுல்லை பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் உங்களுக்கு திருப்பி அடுத்த ஷோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் மீ ஷைலஜா பாலசுப்ரமணியன் சைனிங் ஆஃப். டேக் கேர்.